வெல்கம் பேக் டு திஸ் சேனல் லேர்ன்ட். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் டேட்டா வேலிடேஷன் அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட நேம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒரு ப்ராஜெக்டை அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எம்ப்ளாயியோட நேம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எம்ப்ளாயி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு டைப் பண்ணி அந்த செல்லுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுக்கணும். இதுவே அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பாதி ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒர்க் கோயிங் ஆன் அப்படின்ட்டு டைப் பண்ணி ப்ளூ கலர் கொடுக்கணும். இதுவே அவர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா நாட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்து ஆரஞ்சு கலர் நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷனையும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கையும் எப்படி இங்கே யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாவை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. இப்போது டேட்டா டேப்குள்ளே போங்க. டேட்டா டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டைலாக் பாக்ஸில் எனி வேல்யூ அப்படின்னு இருக்கா, அதுக்கு பதிலாக லிஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கேட்கும். அதில் நீங்கள் மேனுவலாக உங்களுக்கு என்ன டேட்டா தேவையோ அதை டைப் பண்ணாலும் சரி. நமக்கு என்னென்ன டேட்டா தேவை, கம்ப்ளீட்டட் ஒர்க் கோயிங் ஆன் நாட் ஸ்டார்டட், இந்த டேட்டா தான் தேவை. ஸோ இதை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஷீட்லேயே அந்த டேட்டா இருக்குன்னா அந்த ஷீட்டோட செல் ரெஃபரன்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த லிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கம்ப்ளீட்டட், இல்லை ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நாட் ஸ்டார்டட், இல்லை ஒர்க் கோயிங் ஆன் அப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய டேட்டாவை சிம்பிளாக ஃபில் பண்ணிவிட்டு அதே டேட்டாவை செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இப்போது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹோம் டேப்பில் உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நியூ ரூல்ஸ். ஸோ நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார்மட் ஒன்லி செல் தட் கண்டெயின் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிட்வீன் இருக்கா, அதுக்கு பதில் ஈக்குவல் டு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஈக்குவல் டுக்கு நேராக ஸோ நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது, கம்ப்ளீட்டட். ஸோ அந்த கம்ப்ளீட்டன் டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்தாலும் ஓகே. கொடுத்துட்டு ஃபார்மட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்மேட் பண்ணோன்னா, நமக்கு அங்கே கலர் தான் ஃபில் பண்ணோம். என்ன கலர், க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போது நமக்கு கம்ப்ளீட்டட் செல் எல்லாமே க்ரீன் கலரில் ஃபில் ஆகிடும். நீங்கள் நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணி சேம் ஃபார்மட் செல் தட் கண்டெயின் அப்படின்னு கொடுத்து ரிமைனிங் 2 செல்ஸ்க்கும் நீங்கள் ஃபார்மட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஃபார்மட் கொடுத்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் இது மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டட் செல்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்லேயும், ஒர்க் கோயிங் ஆன் ப்ளூ கலர்லேயும், நாட் ஸ்டார்டட் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோட கலரும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் மாதிரியே உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த டேட்டா வேலிடேஷனும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.